ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதோட மேல் தோலை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே நல்லா தோலை எடுத்துட்டோங்க. எடுத்த பிறகு உருளைக்கிழங்கை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தடிமனாகவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்த பிறகு இதை ஒரு பவுலில் போட்டுடலாங்க. ஸோ இது என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 தடவை இல்லைன்னா 4 தடவை நல்லா இதை அலசிடலாம். ஸோ நல்லா நான் ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க, ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இட்லி தட்டில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 நிமிஷத்துக்கு, அதாவது ரொம்ப நேரம் கிடையாதுங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே இப்படி போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க, இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இப்போ இது மேலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா நமக்கு இது எடுக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப மாவு மாதிரி வெந்து அது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது எல்லாமே ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இதை பார்த்து இறக்கி ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டோம். இது இப்போ கொஞ்சம் நமக்கு நல்லா ஆறி இருக்குங்க. ஆறின பிறகு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் போட்டுருங்க. ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு ஈரத்தன்மையாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறீங்க, லைட்டாக இப்படி பரப்பி விட்ருங்க. ஸோ டவலில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி ஒத்தி மட்டும் எடுங்க. ஸோ இதோட ஈரத்தன்மை மட்டும் லைட்டாக நமக்கு இப்படி போகணும். அதுக்காக தான் லைட்டாக கொஞ்சம் இப்படி ஒத்தி எடுத்தால் அந்த மேலுள்ள அந்த ஈரத்தன்மை நமக்கு போயிடும். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா ஒத்தி எடுத்தனால அது ஈரத்தன்மை போன பிறகு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நம்ம காட்டன் டவல் டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒத்தி எடுத்துடலாம். இல்லாட்டினா அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல கூட வைக்கலாம். ஸோ ஃபேன் காற்றுல வைக்கிறதோட இந்த மாதிரி நமக்கு காட்டன் டவலில் போட்டு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணலாம், நம்ம இது பண்ணி ரெடி பண்ணிடலாங்க. ஸோ இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ நம்ம இதில் பாதி பாதியாக போட்டுடலாம். ஸோ நான் 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால இப்போ நான் எடுத்துருக்க உருளைக்கிழங்கை 2ஆக நீங்கள் என்ன பண்ணலாம், 2 வாட்டி ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதில் பாதி நான் போட்டுட்டு ஃப்ளேமை ஹையிலே வச்சுருங்க. ஸோ ஏன்னா நமக்கு சீக்கிரம் ஹையில் வச்சனால தான் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப அப்சர்வ் ஆகாது. ஸோ சீக்கிரமாகவும் நமக்கு நல்லா குக் ஆயிரும். ஏற்கனவே நம்ம ஆவியில் வேக வச்சனால ஸோ நமக்கு அதில் கால்வாசி நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே என்ன பண்ணணும், எண்ணெயில் போட்டோன்னா ஃப்ரை ஆயிருங்க. பாருங்கள், இப்போ நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். நல்லா இது என்ன ஆயிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு கலர் கூட பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். இது ஒரு நிமிஷம் அது வேக வைக்கிறது தான், அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணுறது தான். இது 2 வேலை தான். இது மாதிரி நம்ம எடுத்த பிறகு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ கையில் ஒரு பிஞ்சளவு இப்படி எடுத்துக்கிட்டு லைட்டாக இப்படி மேலே என்ன பண்ணுறீங்க, இப்படி தூவி தான் விடணும். ஸோ நிறையா போட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஞ்சளவு பெப்பர், அதாவது மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. ஸோ மிளகுத்தூள் இல்லை மிளகாய்த்தூள் 2ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பைசஸ் பிடிச்சிச்சின்னா நிறையாவே ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம், இல்லைனா டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.